காலை வணக்கம் நண்பர்களே. இப்போ நான் பார்க்க போகிறது பிக் பாஸ் சீசன் 8 எபிசோடு 54க்கான ரிவ்யூ தான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா மார்னிங் சாங்ஸ் உங்களுக்கு என்னென்னு தெரியும், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இந்த நையாண்டி படத்துலேருந்து அந்த ஒட்டு மறுக்கலை பார்த்தா இது என்னம்மா போக்கிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சாங்ஸ் வரும்ல, அந்த பாட்டு தான் ஓடிட்டு இருந்தது. அது முடிஞ்ச உடனே எனக்கு யார் கேம் அப்படிங்கிற மாதிரி செமையாக போச்சு. அதுக்கடுத்து காலையில் எழுந்திரிச்ச உடனே என்ன ஆச்சுன்னா, டீ வைக்கிறதுக்காக வந்து மஞ்சரி வந்து இங்கே கிச்சன் டீம்கிட்ட சொல்கிறாங்க, ஹெல்த் மிக்ஸ் போட்டுக்கலாமா, இல்லை நான் இது பண்ண மாதிரி இல்லை நாங்களே போட்டு தரோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நார்மலாக தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து தீபக் வந்து கேப்டனில் அவர்கிட்ட போய் கேட்குறாங்க. இது எல்லாத்துக்கும் உண்டான காமனான பொருள் தான், அவங்க நீங்கள் சொல்லுங்கள், போட்டு தரலைன்னா நான் ஏதோ பண்ணித்தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ எல்லாமே சொல்கிறாங்க, இல்லை இந்த ரீசன் நம்ம என்னென்னா எல்லாரும் கடைபிடிச்சாதான் நான் இருக்கும்போது இல்லை அடுத்த வர கேப்டன்களுக்கும் பயன்படுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது வேலிடான தான், அது கரெக்டாக தான் இருந்துச்சு. அது ஏன் இவங்களுக்கு இப்படி ஆச்சுன்னு தெரில. அதனால இது தேவையில்லாமல் இந்த இஷ்யூஸ் வந்த மாதிரி தெரிஞ்சுது. அப்புறம் மஞ்சரி, தீபக், ஆனந்தி இவங்கெல்லாம் வந்து அதை யோசித்து தெளிவாக இந்த பாயிண்ட் தான் அப்படிங்கிறத கிளியர் கட்டாக சொல்லிட்டாங்க. அது முடிஞ்சவொடனே காலையில் வந்து ஒரு டாஸ்க் நடக்குது. பப்பி மாஸ்டர் யார், பப்ஸ் யார், பப்டீஸ் யார் அப்படிங்கிறதான் கொஸ்டினாக வச்சுருந்தாரு பிக் பாஸ். அதுக்கு வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து தர்ஷிகா, தீபக், ராணவ், சிவா இவங்க ரெண்டுத்தையும் சொல்கிறாங்க. விஷால், ஜாக்லின், ரயான் இவங்க ஜாக்லின், ரயான், சவுண்டு இவங்க 3 பேர்த்தையும் சொல்கிறாங்க. சாச்சனா வந்து தீபக், அருண் அவங்க 2 பேர்த்தையும் சொல்கிறாங்க. பவி வந்து விஷால், தீபக், விஷால், அருண், ஆனந்தி இவங்க எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. ஆனந்தி வந்து தீபக், முத்து, மஞ்சரி இவங்க 2 பேர்த்தையும் சொல்கிறாங்க. சரி, முத்து மட்டும்தான் சொல்கிறாங்க. மஞ்சரி வந்து ஆனந்தி, பவி, அன்ஷிதா சொல்கிறாங்க. ஜாக்லின் வந்து விஷால், சத்யா, அருண், தீபக் அப்படின்னு சொல்கிறாங்க. சவுண்டு வந்து தீபக், சவுண்டு, ரஞ்சித், பவி இவங்க எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அப்புறம் ரயான் இவங்க எல்லாத்தையும் அதில் சேர்த்திக்கிட்டாங்க. அன்ஷிதா, முத்து மற்றும் சில நபர்கள், பாய்ஸ் சில நபர்கள் அப்படியே சொல்லிட்டாங்க எல்லாத்தையுமே. அப்புறம் சிவா வந்து ஆனந்தி எல்லாருமே அப்படிங்கிறத சொல்லிட்டாரு தெளிவாக. அப்புறம் சத்யா வந்து அருண் மட்டும்தான் சொல்லியிருக்காரு, அவங்க மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு. அப்புறம் ஜெஃப்ரி வந்து முத்து, இதில் வந்து சாச்சனா, ஜெஃப்ரி இவங்க 2 பேர்த்தையும் சொல்லியிருக்காங்க, இன்க்ளூடிங் அவனே பண்ணிக்கிட்டான். அது சூப்பராக இருந்தது அந்த மூவு. ராணவ் வந்து அருண், ராணவ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. முத்து வந்து ராணவ், ஆள், அருண் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. அருண் வந்து முத்து, சாச்சனா அப்படிங்கிறத பதில் சொல்லியிருக்காங்க. ரயான் வந்து விஷால், அருண் இந்த இதுதான் போயிருக்குது. அதுக்கப்புறம் ரஞ்சித் அவர் வந்து ஆனந்தி, சிவா, பவி இவங்க எல்லாத்தையுமே. தீபக் சார் வந்து ஆனந்தி மற்ற எல்லாருமே அப்படிங்கிறது தெளிவாக பதிவு பண்ணிட்டாங்க இந்த பாயிண்டில். செமையாக இருந்துச்சு. இந்த இது போட்டவுடனே எல்லாம் பின்னாடி எப்படி போய் இதெல்லாம் யார் சொல்லியிருக்காங்க என்ன இதுன்னு இப்படியே நொய்னு பேசிகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த இது முடிஞ்ச உடனே அடுத்து வந்து கேப்டன்ஸ் கால் எடுத்து இந்த விஷயம்லாம் பேசும்போது சாச்சனா வந்து ரோஸ் பிடுங்கிறதுக்காக வராங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ரெஸ்ட் ரூம் போகணும்னு கேட்டிருக்காங்க. இருங்க போய்க்கலாம் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு போகணும்னு சொல்லிட்டு அப்புறம் இருங்கன்னு சொல்லிட்டாரு. அதனால அந்த காரணத்துக்காக இவங்க பிடுங்கிட்டு அவங்க இது பண்ணுறது அதை பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, சின்ன பிள்ளைத்தனமாக எல்லாம் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு அதுதான் அந்த அளவுக்கு தான் பண்ண முடியும் அப்படிங்கிறத அவர் சொல்லினோடனே இதுக்கு வந்து கோவம் வந்துருச்சு சாச்சனாவுக்கு. அதை அந்த இடத்துல டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. அது அப்புறம் அந்த அங்கேயே முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து லைனாக என்னென்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் கேட்டுட்ருக்காங்க. அப்போ ஜாக்லின் வந்து எல்லாத்துக்கும் சமைக்கணும், அதனால் நான் போய்க்கலாமா, நான் அங்கிருந்து கூட கேட்டுக்கவா அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. அதை அப்படியே அப்சர்வ் பண்ணி கேட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது என்னென்னா முத்து, அருண் இவங்கெல்லாம் வந்து அந்த இது பிடுங்கினதுக்கு கொஷின் கேட்குறாங்க. இது இல்லை அது தேவையில்லாதது, சிவா அதெல்லாம் தேவையில்லாது, அதை எதுக்கு பிடுங்கினாங்க அப்படின்லாம் வந்து எல்லாருக்கும் பாயிண்ட் அவுட் பண்ணி கேட்டாங்க. விஷால், அருண், சிவா இவங்கெல்லாம் கேட்டாங்க. ரஞ்சித் இவங்க எல்லாருமே கேட்டாங்க, அது தேவையில்லாதது, அதை எதுக்கு நீங்கள் இதை பண்ணிட்டு இருக்கிறீங்க, அதெல்லாம் நீங்கள் விட்டு கொடுக்கூடாது அப்படி இப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. சூப்பராக போச்சு. அப்புறம் அதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் இங்கே கான்வர்சேஷன் வந்து எல்லாம் உட்காந்துட்டு இருக்கும்போது என்ன சொல்லிட்டாரு பிக் பாஸ், நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்க் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ ஒரு நியூ ரோல்ஸ் அப்படின்னு சொன்னார். என்ன சொல்லிட்டாருன்னா, எல்லாரும் இதில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் என்னென்னா ஃபஸ்ட்டே சொல்லிட்டாரு, அந்த டால் இதுக்குள்ளே இவங்களை தவிர்த்து வேறு யாரும் போகக்கூடாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சுது. ரெண்டாவது அதை தடுக்க மட்டும்தான் செய்யணுங்கிறத தெளிவாக சொல்லிட்டாரு. ஆனால் இதை பிடிக்கக்கூடாது, அவங்கள பிடிச்சி மட்டும் தடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பாயிண்டாக சொல்லியிருந்தாரு. இதில் சரி சண்டை வந்து ரயான் பொம்மை யாரும் உள்ளே போகக்கூடாதுன்னு எல்லாரும் பிளான் போட்டாங்க ஸ்கெட்சு. என்ன ஜாக்லின், சௌந்தர்யா அவங்க 2 பேர் தவிர்த்து மற்ற எல்லாருமே பிளானு. ஜெஃப்ரி பொம்மை வந்து ரயான்ட்டு இருந்தாலும் ரயானை உள்ள அனுப்பி ஜெஃப்ரி பொம்மை வைக்க வச்சிட்டாங்க. அப்போ ரயான் பொம்மை வந்து அங்கே மாட்டிக்கிட்டனால அவன் பொம்மையை எடுக்கணுங்கிறதுக்காக ட்ரை பண்ணார். அவ்வளோ எஃபர்ட் போட்டார். அப்பனும் வந்து ஜெஃப்ரியை வாழ்த்தினார், அது இவ்வளோ நேரம் போராண்டா தேங்க்ஸ் அப்படின்லாம் சொல்லி வாழ்த்தினார். அது பார்க்கறதுக்கே இதாக இருந்தது. ராணுவ வந்து அந்த இடத்துல உழக்கூடாதுன்னு சொன்னது, அங்கே உலக வச்சது வந்து இவர் தான்.
ஜெஃப்ரி தான் உழுக வச்சார். ஆனால் முத்து வந்து ஸ்டார்டிங்கே விழுந்தது அதுவுமே கேம் தப்பு தான். அது எப்படி அவர் அதை டப்புன்னு மறந்துட்டாரே என்னமோ தெரியல. கேம் இன்டென்ஷனில் அவங்களை தடுக்கணுங்கிற இன்டென்ஷனில் மேபி மறந்துட்டாரே என்னமோ தெரியல. அதே மாதிரி அங்கே மஞ்சரி வந்து அந்த சைடில் இழுக்க போகும்போது என்ன ஆச்சுன்னா, மஞ்சரியை ஃபஸ்ட்டு ரயான் மட்டும் தான் ஹோல்ட் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து பின்னாடி முத்து மற்றும் சாச்சனா அவங்க 2 பேர் பிடிச்சி இழுக்கும்போது அவர் கொஞ்சம் டைட் பண்ணனா அவங்களுக்கு வழி எடுத்துருச்சு. ராணுவ அதே தப்பு தான். ராணுவ வந்து என்னென்னா ஜெஃப்ரி பிடிக்காம ஜெஃப்ரி பொம்மையும் சேர்ந்து பிடிச்சலாம். அவனுக்கு கழுத்தை பிடிக்க வந்த ரயானுக்கும் அவனும் சேர்த்து பண்ணது அதுவும் தப்பாக போயிடுச்சு. இது டோட்டலாக ஓவராலாக தப்பு. அதுக்கப்புறம் முடிஞ்சுமோ நீ எதுக்குடா தேவையில்லாமல் ரூல்ஸ் இது பண்ணுற, நீ எதுக்கு ஒன்று யார் அதில் இருக்க சொன்னால் அப்படி இப்படின்லாம் பேசுகிறாங்க. அது பொம்மை எதுக்கு நீ பிடிச்ச அப்படின்ற ரூல்ஸ் கேட்டு வந்து தெரியாமல் கைப்பட்டுக்கிச்சிட்ருக்குது லைட்டாக இப்படி இப்படின்னு கைப்பட்டுக்கிச்சிட்ருக்குது. பட்டுக்கிச்சு ஓவராக இதாகல. அதுக்குள்ளே எல்லாம் இது பண்ணிக்கிட்டாங்க. எதுக்கு தேவையில்லாமல் இதுக்குள்ளே வந்து அப்படி இப்படின்லாம் பேசிக்கிட்டாங்க. அப்புறம் முத்து வந்து ஹோல்ட் ஆன் பண்ணது அந்த காரணம் தான். ஆனால் வந்து இவர் ரெஜிஸ்டர் பண்ண பார்த்தா கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி பிடிச்சிட்டார் ரயானு. என்னென்னா நீங்கள் மஞ்சரி உள்ளே போகிற வரைக்கும் பார்த்துட்டு அது வரைக்கும் என்னை பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் விட்டீங்க, அதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் விடலை அப்படிங்கிறத தெளிவாக பாயிண்ட் அவுட் பண்ணி போட்டார். அந்த பாயிண்ட் அங்கேயும் நெத்தி சொன்னாலும் அந்த பாயிண்ட் முடிஞ்சுது. அதெல்லாம் முடிஞ்சுட்டு அப்புறம் அடுத்த ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போட்டாங்க. சரி ரயான் வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாருங்க. சொன்ன உடனே அப்புறம் என்னாச்சுன்னா அடுத்து ரஞ்சித் ப்ரோ அவங்களை இது பண்ணணும் அப்படின்ட்டாங்க. ரஞ்சித்து அப்புறம் அதுக்கடுத்தது வந்து ரஞ்சித் ப்ரோ வந்து இது பண்ணிவிட்டு அப்புறம் ஆனந்தி அவங்களது 2 இதானது. அப்புறம் இடையில பிரேக் விட்டார். பிரேக் விட்டதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு வந்து தர்ஷிகா விஷால் பொம்மை எடுத்து அங்கே ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. 2 பேரும் எடுத்துக்கிட்டு என்னென்னா விஷால் வந்து ஜாக்லின் பொம்மை தான் எடுக்க எய்ம் பண்ணார். ஜாக்லின் பொம்மை எடுத்துட்டார். எடுத்த உடனே விஷால் பொம்மை அங்கேருந்து கை மாறி சாச்சனா கிட்ட போச்சு. சாச்சனா உட்கோர் அப்படின்னு சொன்னால் 2 பொம்மை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. அதுக்கு அடுத்த ரவுண்டில் என்னென்னா சத்யா பொம்மை எடுக்காமே இதாகிட்டேன். அதுக்குள்ளே அது வந்து அதை பிளான் போட்டு அதை மாற்றிட்டார். அப்புறம் ராயன் பொம்மைக்கு தான் சரி சண்டை ஒட்டுமொத்த இதுவுமே ராணவ் முத்து இவங்க எல்லாருமே பார்ட்டிசிபேட் போட்டு அடிச்சிட்டாங்க அவனா. ஆனால் சரி கேம் அவன் அண்ணா சூப்பராக இருந்தான். ஆனால் ஹேண்ட்லிங் கரெக்டாக தான் பண்ண மாதிரி தெரிஞ்சுது. நமக்கு இங்கிருந்து வியூ பார்க்கும்போது அந்த ஹேண்ட்லிங் வந்து தவறாக தான் தெரியும். அது உண்மையாலும் என்னென்னா அந்த கேமுடைய சுவாரஸ்யமாக பார்க்கும்போது ரொம்ப அது அந்த கேம் கருதி அந்த ஹேண்டில் பண்ண விதமெல்லாம் பார்க்கும்போது கரெக்டாக தான் தோணும். ஆனால் ஜெஃப்ரிக்கு கொஞ்சம் அடி மாதிரி தான் தெரிஞ்சுது. ஏன்னா அதுக்கப்புறம் தான் வந்து சொன்னால் தலையெல்லாம் காயம் இருக்கிறது, ஃபர்ஸ்ட்டு கையில் காயம் இருக்குது. அதெல்லாம் பார்த்து ரயான் உள்ளே வந்தப்பவே ஜாக்லின் அழுதாங்க. ஏன்டா உன்னோட பொம்மைக்கு ஏன்டா இத்தனை பேர் அடிச்சுக்கிறானுங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இது அதே என்ன சொல்கிறான் விசாலாங்கிறது எத்தனை அதை ரயான் பொம்மையை தூக்குடா ஃபஸ்ட்டு அப்படின்னு. அப்புறம் அந்த வன்மத்தில் தான் இருக்கீங்க. அது அன்சிதா வந்து உசு ஏற்றி விட்டாங்க. அன்சிதா தான் ஃபுல் இந்த கேம் டோட்டல் ஃபைலான கேமுக்கு காரணமே வந்து அன்சிதா தான். ஃபுல்லாக கேம் அடித்து இது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ராயன் ரஞ்சித் இவங்கெல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் உள்ளே வராங்க. இந்த யாருன்னா 12வது வரைக்கும் ஆனந்தி இவங்க வரைக்கும் எல்லாம் வெளியே போயாச்சு. வெளியே போனதுக்கப்புறம் உள்ளே வந்து பிரேக் விட்டு உள்ளே வராங்க. உள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஜெஃப்ரி கேட்டு இதெல்லாம் பேசிட்டு வராங்க. மண்டல் அடிபட்டது எது சொல்கிறாங்க. ராணுவ யார் உள்ள இழுத்தது அப்படின்னு கேட்டால் ஜெஃப்ரியே சொல்லிட்டான் நான் தான் உள்ள இழுத்துன்ட்டான். ஆனால் முத்து வந்து அவனே தான் விழுந்தான். அதை வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதை கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. அப்புறம் அவ்வளோ ரூல்ஸ் பேசுகிறா முத்து ஏன் அந்த ரூல்ஸை மீறினா அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்த செகண்ட் இப்படியே வந்து இந்த சைடில் வந்தால் தெளிவாக பேசிட்டாங்க. அங்கே வந்து ரயான் தெளிவாக தான் பேசினான், ஒன்றும் கோவப்பட்டுலாம் பேசல. அவன் என்னென்ன சொன்னான்னா நீ பிடிச்சது ஃபஸ்ட்டு தப்புங்கிறத அங்கேயும் சொல்லிட்டான். 2வது நீங்கள் வேர்டு மாற்றி பேசுனது அதை ஒரு வேர்டு அப்படியே இது பண்ணது அதையும் பிடிச்சிட்டான். அப்புறம் 3வது இங்கே வந்து மஞ்சரி பேசினாங்க. அந்த இடத்துல என்ன மஞ்சரி வந்து ஹோல்டிங் பண்ணது அவள் கரெக்டு தான். அவன் தெளிவாக சொல்லிட்டா ஹோல்டிங் கரெக்டாக தான் பண்ணீங்க. ஆனால் வந்து எப்போ அது டைட் ஆச்சுன்னா பின்னாடி 2 பேர் இழுக்கும்போது தான் டைட் ஆச்சு அப்படிங்கிறத அவன் தெளிவாக சொல்லிட்டான். அதனால தான் நான் கொஞ்சம் பிடிக்க வேண்டியதாகிடுச்சு. சப்போஸ் கை நழுவி போயிடும் அப்படிங்கிற பட்சத்துக்கு தான் நான் பிடிச்சேன் அப்படின்னா. அப்புறம் என் கை நழுவி அவன் பிடிச்சிட்டான் முத்து. அதுக்கப்புறம் தான் நான் விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி விட்டு நீ அங்கே போனதுக்கப்புறம் தான் என்னை விட்ட அப்படிங்கிறத அவன் தெளிவாக சொல்லிட்டான். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ அதுவும் கரெக்டாக போயிடுச்சு. இதில் என்ன முத்து என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் போட்டு விட்டான்னா முத்து வந்து என்ன பண்ணிட்டாரு, நீங்கள் தெரியாமல் அடித்து மூக்குடைஞ்சு இந்த மூக்குடைஞ்சு இப்படி நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ண வேண்டாம், இந்த மாதிரிலாம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டாம்னு சொன்னேன். நான் அப்படி இல்லை தெரியாமல் அஜாக்கிரதையாக ஏதோ தவறுதலாக பட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். அவன் சொல்லிட்டான் இந்த மாதிரி அஜாக்கிரதையாக ஏதோ கவனக்குறைவாக ஏதோ தெரியாமல் பட்டுட்டான், அதுக்கு சிவப்பு அட்டை வழங்கப்படும் அப்படிங்கிறத அது மறுபடியும் தமிழில் சொன்னார். அது சொன்னது அப்புறம் சொன்னதுக்கப்புறம் அதுக்கு நார்மல் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் போச்சு ரவுண்டு. மறுபடியும் போனதில் அதான் 12வது ஆனந்தி 13வது மஞ்சரி எடுத்துட்டாங்க. மஞ்சரி எடுத்தவுடனே அந்த இடத்துல பவித்ராவும் இவங்களுக்கும் கான்வர்சேஷன் வந்து சிவா தேவையில்லாமல் அதில் வந்தார். ஒரு சட்டை இப்படி பிடிச்சி எழுத்ததில் அவருக்கு இங்கே டைட் ஆகி வலிக்குதாமா, அதனால் அதை வந்து சொல்லி இது பண்ணார். அதுவும் சரி ஓகே, அது கேம் பார்க்கும்போது அதுவுமே அவர் சொன்னது வேலிட் பாயிண்ட் தான். அதுக்கப்புறம் மஞ்சரி அந்த கோவப்பட்டு அதில் கொண்டு போய் இது பண்ணி வச்சுட்டாங்க. பவித்ராவும் இதுதான் வந்தது. அதில் கூட பவித்ரா விட்டு கொடுத்து கூட இது அத்தனை பேர்த்து அவங்க உடியாந்து வந்து வைக்க முடியாமல் இதானாங்க. அதில் கூட அவங்களுக்கு விட்டு கொடுத்துருக்கலாம்.
சரி ஓகே, அது அவங்களோட கேமாக பார்க்கும்போது அது கரெக்டு தான். அதுக்கப்புறம் 14வது தான் பவித்ராவது வைக்க முடியல, அதை வந்து வைக்க முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் 5 பேர் இருக்காங்க கடைசி 5 இதுக்கு போட்டி போடுறது யாருன்னா ஜெஃப்ரி. செமையான கேம், இந்த இது ஃபுல்லாக ஆனதான் வந்தேன். அவனும் ரயானும் இருந்தாங்கண்ணா இந்த கேமில். அவங்க 2 பேரும் வின்னரு ரன்னர் அந்த மாதிரி தான் கேம் இருந்தது. 3வது ஜாக்லின். 3 பேருமே சூப்பராக அடிப்பாங்க. அந்த கேமை இவங்க கெடுத்துட்டாங்க, அதனால் அது முடிஞ்சு போச்சு. ஜாக்லினும் முன்னாடியே முடிச்சிட்டாங்க பிளான் பண்ணி. அது பிளான் போட்டாங்க, அது கன்ஃபார்மாக முடிச்சது, அது கன்ஃபார்ம் தான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கு நடந்தது, ரயானும் இவங்க 2 தான் கடைசி வரைக்கும் வந்திருக்க வேண்டியது. இப்போ என்னாச்சுன்னா ஜெஃப்ரி, சாச்சனா, அருண், சிவா இவங்க 4 பேர் தான் இப்போதைக்கு இருக்காங்க. மற்றவங்க எல்லாம் வெளியில் வந்துட்டாங்க. இப்போ கேம் இனிமேல் தான் பார்த்துட்டு நாளைக்கு என்னங்கிறது தெளிவாக சொல்லிடலாம். இது முடிஞ்சதுக்கப்புறம் என்னென்னா ஜோரா என்கிற ZERA என்கிற பிராண்டு, இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், எல்லாம் வந்து எல்லா கதையும் பேசியிருப்பாங்க. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஜெரா பிராண்ட் அப்படிங்கிற கேமுக்கு வந்து 3 பேர் டீமாக வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஜாக், சவுண்டு, ரயான் 2 டீமாக 3 பேராக இருந்தாங்க. இவங்க 3 பேர் ஒரு பர்ஃபார்மன்ஸ், ஒரு பாட்டு போட்டு வந்து பர்ஃபார்மன்ஸ் மாதிரி பண்ணிட்டாங்க. பவி, அன்சி, தர்ஷிகா இவங்க வந்து பிராண்டு கொடுக்குற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸில் இவங்க 3 பேர் வந்துட்டாங்க. ராணவ், சாச்சவ், சத்யா இவங்க 3 பேர் ஒரு பிராண்டுக்கு வந்துட்டாங்க. இவங்க 3 பேர் ஒரு பிராண்டு ஏற்றிட்டு அந்த சர்க்கிளில் போயிட்டாங்க. அது சூப்பராக இருந்தது. விஷால், அருண் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க 2 பேரும், ஒரு கால் பில் மாதிரி. அப்புறம் மஞ்சரி ஆனந்தி ஒரு பர்ஃபார்மன்ஸ், விஜய் அந்த படத்தில் வர அந்த இந்த பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா இவர் வந்து விஷால் தான் விஜய் சேதுபதி வாய்ஸ் எடுத்து அந்த பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. மஞ்சரி ஆனந்தி பார்த்தீங்கன்னா இந்த குஷி படத்தில் வர சீக்வன்ஸ் எல்லாம் பண்ணாங்க. முத்து, சிவா ஒரு டைலாக்லாம் கொடுத்து அதெல்லாம் இது பண்ணாங்க, அதுவுமே சூப்பராக இருந்தது. தீபக், ரஞ்சித், ஜெஃப்ரி இவங்க 3 பேர் நடுவர்களாக இருந்தாங்க, அதுவுமே பக்காவாக பண்ணிட்டாங்க எல்லாருமே. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. அதுக்கப்புறம் கடைசியாக இதெல்லாம் முடிஞ்ச உடனே இதை வின் பண்ணது யாருன்னா இவங்க டீம் தான் வின் பண்ணிச்சு. யாருன்னா ராணவ், சாச்சனா, சத்யா இவங்க 3 பேர் தான் அந்த இது வின் பண்ணாங்க. அதுக்கு வந்து இதெல்லாம் பண்ணது விஷால் தான் பண்ணார். அதெல்லாம் அழகாக பண்ணி க்ளோஸ் பண்ணி முடித்தாங்க. சூப்பராக இருந்தது அது பார்க்குறதுக்கு. அப்புறம் கடைசி என்னாச்சுன்னா இந்த இது முடிஞ்சதுக்கு அவங்களுக்கு ப்ரைஸ் கிடச்சிது. இவங்க 5 பேர் சேர்ந்த குழுவுக்கு ப்ரைஸ் கொடுத்தாங்க. ராணவ், சாச்சனா, சத்யா, விஷால் மற்றும் அருண் இவங்க 5 பேருக்கு என்ன ப்ரைஸ்னால் 50,000 ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டாங்க. 50,000 ப்ரைஸ்ன்னு என்ன கிடச்சதுன்னா ஆளுக்கு 10,000 வவுச்சர் கொடுத்துருந்தாங்க. எல்லாம் என்ஜாய் பண்ணாங்க. ஜெஃப்ரிலாம் கொடுத்து அதெல்லாம் என்ஜாய் பண்ணி முடித்தவொடனே வெளியில் வந்தோடனே இவங்க வந்து இதெல்லாம் பேசினாங்க. தீபக், அன்சிதா இதெல்லாம் கேம் இன்றைக்கி செம்ம இதாகிடுச்சு, நைட்டு 10 மணி ஆயிடுச்சு, ஆனால் தெரில அப்படி இப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. எல்லாம் சூப்பராக போச்சு. சூப்பராக எபிசோடு நல்லா கொண்டு போனாங்க இன்றைக்கி. உங்கள் பதிவு இல்லாமல் இன்றைக்கி நான் இல்லைன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.